வேற யாராவது உன்னோட இந்த கதையை கேட்டிருந்தாங்கன்னா நீ சொன்னதை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே நம்பியிருப்பாங்க. ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி நீ சொன்ன எத்தனையோ கதைகளை நான் கேட்டிருக்கேன். உன் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் எது தெரியுமா? முதல்ல நீ என்னை பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என் குழந்தைக்காக தான் என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்ன. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றதா சொன்ன. அதுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக உன்னோட உரிமையை விட்டு தரேன்னு சொன்ன. இன் ஷார்ட், நீ என்னோட சந்தோஷத்துக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட. ரெண்டாவது தடவை நீ என்னை விட்டுட்டு போகும்போது என் சந்தோஷத்துக்காக தான் விட்டுட்டு போறதா சொன்ன. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதெல்லாம் தற்செயலா நடந்ததா இல்ல திட்டம் போட்டு நடந்ததா? உன்னோட இந்த கதையை வேற யாரு கேட்டிருந்தாலும் தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க. ஆனா நான் அழ மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போறங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் குழந்தைக்கு அதோட அப்பா கிடைக்கும், அதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குங்கிற நல்ல எண்ணத்துல இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சேன். என் மனசுக்குள்ள உன் மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னையே அறியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணங்கிறது உனக்கு தெரியாது. நீ என் லைஃப்ல எப்ப திரும்ப வருவேன்னு பைத்தியக்கிற மாதிரி அதையே நினைச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைமா நான் நம்பாத கடவுள்கிட்ட உனக்காக ப்ரே பண்ணேன். அப்படியாவது நீயும் நானும் சேர மாட்டோமான்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீயும் திரும்ப வந்த. உன்னை பார்த்த உடனே இந்த உலகமே எனக்கு சொந்தமான மாதிரி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க சொத்து முழுக்க என்னோட பேருக்கு எப்பவும் மாறிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா நீ திட்டம் போட்டு எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட நீ செஞ்ச தியாகம்னு நினைச்சு ஏமாந்த. ராக் ஸ்டாரா இருந்த என்ன உன்னோட எம்ப்ளாயி ஆக்குன. அப்புறம் என் மொத்த குடும்பத்தையும் உனக்கு அடிமையாக்கி வேடிக்கை பார்த்தல. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பணத்துக்காக தானே எனக்கு கிளியரா தெரியுது. என் பணம், என் ப்ராப்பர்ட்டிஸ், என் கம்பெனிஸ், என் காப்பி ரைட்ஸ் இது எல்லாத்தையும் அடையணுங்கிறது உன்னோட பிளான்.